வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். அதாவது நம்ம பிரேக்கிங் நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன புதிய திட்டங்கள்லாம் வந்திருக்குது, பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன மாதிரி நடந்திருக்குது, அதோட உண்மை என்ன அப்படின்ற முழு விவரம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது விஜய் அவங்க தலைமையில் வந்து நடந்த அந்த பட்ஜெட் தாக்கல் இருக்குது இல்லையா, அதில் வந்து கடன் அளவு வந்து முன்னமே இருந்த அந்த 5 ஆண்டில் வந்து 2 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.73 லட்சம் கோடி கடன் பெறதுக்கு நமக்கு வந்து மரிய வில்சன் அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது செப்டம்பர் 15 இருந்தே இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூபாய் வந்து 560 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரூபாய் வந்து 812 கோடி நிதி ஒதுக்கீடு வந்து அதுக்கு கொடுத்துருக்கிறதா அதுவும் வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. ஓகே, நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு பொதுவாக அதாவது பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சில புதிய தகவல்கள் வந்து அரசியல் மற்றும் கல்வித்துறை வட்டாரங்களில் பேசுபொருளாக வந்துட்டுருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த சில திட்டங்களுக்கு புதிய பெயர்கள் வந்து சூட்டப்படுகிறதா அல்லது அந்த திட்டங்கள் வந்து புதிய வடிவத்தில் வந்து மாற்றப்படுதா என்ற கேள்வி தான் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து வந்திருக்குது. இது பற்றி சமூக வலைதளங்கள்லேயும் பல்வேறு தகவல்கள் வந்து வெளியாகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு திட்டத்தின் பெயர் மாற்றப்படுவது மட்டுமே அந்த திட்டம் வந்து முழுவதுமாக புதிய திட்டம் என்று மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் வந்து ஏற்கனவே இருக்கும் திட்டத்தின் பெயர் மாற்றப்படலாம், அதன் செயல்பாட்டு முறை மாற்றப்படலாம், அல்லது புதிய அம்சங்கள் வந்து அது கூட கொஞ்சம் சேர்த்து கொடுக்கப்படலாம். அந்த வகையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறையில் பேசப்படும் சில பெயர் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்ப்போம். பள்ளிக்கல்வித்துறையில் பேசப்படும் மாற்றங்கள் என்னென்னா, ஃபஸ்ட் வந்து உலகம் உங்கள் கையில் என்ற பெயரில் பேசப்பட்ட திட்டம் தற்போது வேறு பெயரில் அறிமுகப்படுத்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போல் மாணவர்களின் கல்வி சார்ந்த திட்டங்களில் சில இதுக்கு வந்து புதிய பெயர்கள் சூட்டப்படுவதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பெயர் மட்டும் மாற்றப்படுகிறதா அல்லது திட்டத்தோட நோக்கம் மற்றும் செயல்படுத்தக்கூடிய விதத்திலும் மாற்றம் வருதா அப்படின்றது தான் முக்கியம். அதாவது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் கனவியல் திட்டம் போன்ற பெயர்களில் ஏற்கனவே பேசப்பட்ட கல்வி சார்ந்த முயற்சிகளுக்கும் புதிய பெயர்கள் தொடர்பான தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளன. மேலும் வந்து மாணவர்களுடைய அந்த திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் கல்வி வாய்ப்புகளை மையமாக கொண்ட சில திட்டங்களுக்கும் புதிய பெயர்கள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மாணவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு துறைகளிலும் பெயர் மாற்றமா அப்படின்னு எல்லாம் கேள்வி வந்திருக்குது. இதில் பள்ளிக்கல்வித்துறையை தாண்டியும் சில திட்டங்கள் தொடர்பாக பெயர் மாற்றம் குறித்த விவாதங்கள் வந்து இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்களோட அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுத்தப்பட்ட கால்நடை மற்றும் ஆடு வளர்ப்பு போன்ற திட்டங்களுக்கும் புதிய பெயர்கள் பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. இது போன்ற மாற்றங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. திட்டத்தின் பெயர் என்பது அரசியல் ரீதியாகவும் முக்கியமான ஒன்றா மாறி இருக்கு. ஏன்னா ஒரு திட்டம் எந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டது, தற்போது எந்த ஆட்சியில் தொடரப்படுகிறது, அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பது எல்லாமே பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பள்ளிகளின் பெயர்களிலும் மாற்றம். அடுத்ததாக பள்ளி கல்வித்துறையில் முக்கியமாக பேசப்படும் விஷயம் பள்ளிகளின் பெயர் மாற்றம்தான். ஏற்கனவே இருந்த ஒரு சில அரசு மாதிரி பள்ளிகள் மற்றும் சிறப்பு பள்ளிகளுக்கு புதிய பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளதாகவும் சிலவற்றுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களின் பெயர்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளன. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் பெயர் தொடர்பான திட்டங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளின் பெயர்கள் குறித்து கவனம் வந்து அதிகரிச்சிருக்குது. அதாவது காமராஜர் பெயர் தொடர்பான திட்டம் இருக்குது மற்றும் பள்ளிகளோட பெயர்கள் குறித்து அதில் வந்து கவனம் அதிகரிச்சிருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது மாணவர்களுக்கு சிறந்த கல்வி சூழலை உருவாக்குவதோடு அந்த திட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை வந்து அவங்க ஏற்படுத்தி வைக்கிறத வந்து
ஒரு நோக்கமாக இருக்குது. ஆனால் வந்து பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, பெயர் மாற்றத்தோடு மட்டும் நின்று விடாமல் அந்த திட்டத்தின் பயனும் வந்து அதிகரிக்குமா அப்படின்றது தான் எல்லாத்தோடைய ஒரு கேள்வியுமா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கல்வி மற்றும் நூலகம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக டிஜிட்டல் கல்வி தொடர்பான திட்டங்களும் கவனம் பெறுது. மாணவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வி கற்கும் வகையில் டிஜிட்டல் வசதிகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற அந்த கல்வி வந்து ஃபாரின் ஸ்கூல்ஸ்லாம் வந்து செயல்படுது இல்லையா, அதே மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது பண்ணியிருக்காங்க. அதே போல் டிஜிட்டல் நூலகம், இணையவழி கல்வி மற்றும் மாணவர்களுக்கான திறன் பயிற்சி போன்ற அம்சங்களும் வந்து இந்த பள்ளி கல்வித்துறையில் முக்கியத்துவம் பெற்று இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நல்லா கவனிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களின் கல்வி என்பது புத்தகம் மற்றும் வகுப்பறையுடன் மட்டும் முடியக்கூடியதாக இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ என்ன இது மாற்றி கொண்டு போகிறாங்கன்னா டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் ரிசர்ச், ஸ்கில் டெவலப்மெண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் என பல்வேறு விஷயங்களும் கல்வியோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு. எனவே பெயர் மாற்றம் இருந்தாலும் திட்டத்தின் பயன் மாணவர்களை சென்றடைவது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கல்லூரிகள் தொடர்பான எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, அடுத்ததாக உயர்கல்வியை பொறுத்தவரை அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வந்து தொடர்ந்து இருக்குது. கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றும் தேவையான பணியாளர்கள் போதுமான அளவில் இருந்தால் தான் மாணவர்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வியை நம்ம வழங்க முடியும். அதனால் இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்வி மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறையிலும் புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. மேலும் வந்து மாணவர்களுக்கான திறன் பயிற்சி, வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சி, தொழில்நுட்ப கல்வி போன்றவற்றுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமான கேள்வி என்னன்னா, இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவல்களை எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் திட்டங்களுக்கு புதிய பெயர் சூட்டப்படுதா அல்லது அதே திட்டங்கள் புதிய அம்சங்களோட மேம்படுத்தப்படுகின்றனவா? ரெண்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதா? ஒரு திட்டத்தின் பெயர் மட்டும் மாற்றப்பட்டால் பொதுமக்களுக்கு அதனால் நேரடியாக பயன் கிடைக்காது. ஆனால் அதே திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு, அதிக மாணவர்களுக்கு பயன்பாடு, புதிய வசதிகள், புதிய பயிற்சிகள் மற்றும் சிறந்த செயல்படுத்தும் முறை கொண்டு வரப்பட்டா அது உண்மையான மாற்றமாக இருக்கும். அதனால தான் பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு பிறகு வெளியாகும் விரிவான கொள்கை விளக்கங்கள் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. அடுத்த சில நாட்களில் வந்து என்னது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே எல்லா திட்டங்களின் முழுமையான விவரங்களும் வந்து நமக்கு தெரிய வராது. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட துறைகள் வெளியிடக்கூடிய அந்த கொள்கை விளக்க குறிப்புகள், அரசாணைகள் மற்றும் விரிவான அறிவிப்புகளில் தான் ஒவ்வொரு திட்டத்திற்கும் எவ்வளவு நிதி அப்படின்றது வெளியாகும், யாருக்கு பயன்படும், எப்போது செயல்படுத்தப்படும், எத்தனை மாணவர்கள் பயன்பெறுவாங்க, என்ன புதிய வசதிகள் கொண்டு வரப்படுகின்றன என்பது போன்ற பல விஷயமும் தெளிவாகும் எல்லாத்துக்குமே. அதாவது எனவே வந்து பார்த்திங்கன்னா தற்போது வெளியாகும் தகவல்களை மட்டும் வச்சு இறுதி முடிவுக்கு வராமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வந்து நம்ம வந்து கவனிச்சிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. முடிவாக பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை மையமாக கொண்டு பல்வேறு அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. குறிப்பாக திட்டங்களின் பெயர்கள் மாற்றம், புதிய திட்டங்கள், ஆசிரியர் பணியிடங்கள், டிஜிட்டல் கல்வி, பள்ளிகளோட உள்கட்டமைப்பும், மாணவர்களுக்கான திறன் பயிற்சி மற்றும் உயர்கல்வி தொடர்பான அறிவிப்புகள் எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் வந்து தெளிவாகும். பெயர் மாறுதா இல்லைன்னா அது மட்டும் முக்கியம் இல்லை, அதாவது அந்த திட்டம் மாணவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றது தான் நமக்கு உண்மையான ஒரு இதாக இருக்குது. அதனால் பட்ஜெட்டுக்கு பிறகு வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிக்கிறது தான் நல்லது. அந்த அறிவிப்புகளை இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க, ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, மேலும் கல்வித்துறை மற்றும் அரசு வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு அப்டேட்டு, காமன்டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் குறித்த தகவல், அதோட நோட்ஸ், காமன்டெட் எக்ஸாமுக்கான நோட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீட் எக்ஸாம் குறித்தும் அப்டேட் ஆகும். சில வந்து அரசியல் நியூஸ் அது கூட வந்து அப்டேட் ஆகும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.